ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் வந்து ஒரு நார்மல் வீடியோவோ இல்லைனா ஷார்ட்ஸோ இல்லைனா லைவ் ஸ்ட்ரீமோ பண்ண போகும்போது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்களோட சேர்த்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம்லேயே இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெர்டிகல் லைவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெர்டிகல் லைவ் அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைத்தில் சேஞ்ச் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, லிங்க்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ லிங்க்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நார்மல் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அது வந்து வேட்ஸாக தான் காட்டும். எப்படி வந்து ஷார்ட்ஸில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக வந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வெர்டிகல் லைவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதற்கான ரீசன் என்னன்னா லைவ் ஃபீட் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. அதாவது ஷார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்து ஷார்ட்ஸ் ஃபீடில் ஜஸ்ட் ஸ்வைப் டவுன் பண்ணி நிறைய பேர் வந்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபீட் அப்படிங்கிற விஷயத்துலையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்வைப் டவுன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீச் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பேர் டு நார்மல் லாங் ஃபார்ம் வீடியோஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் லைவ் ஸ்ட்ரீம். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயமும் அண்ட் வந்து இந்த வெர்டிகல் லைவ் அப்படிங்கிற விஷயமும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ரீச் அப்படிங்கிறது அப்படி இருக்கிறப்போ அது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை வந்து ஸ்பேம் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக தான் ரீசெண்டாக ஷார்ட்ஸில் கூட அப்டேட்டாக வந்தது. அதாவது லிங்க்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஷார்ட் வீடியோவில் நீங்கள் லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதற்கான ஒரு ஆப்ஷனாக ரிலேட்டட் வீடியோ ஆப்ஷனை வந்து நாங்கள் தரோம். அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி லிங்க்ஸ் மாதிரியான விஷயங்கள்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லையோ ஆட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சேஞ்ச் வந்துருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் வெர்டிகல் லைவ் அப்படிங்கிற விஷயம் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து லைவ் சாட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த வெர்டிகல் லைவனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து லிங்க்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ் கொடுத்தா இருக்கும். பட் வேட்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்மளால கிளிக் பண்ண முடியாது. ஒரு நார்மல் வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது ஜஸ்ட் வேடா தான் தெரியும். கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் எதனால நான் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணல, அதாவது இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் வரைக்கும் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் வந்து கொடுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கபிளாக இருக்காது. ஈவன் லாங் ஃபார்ம் கண்டென்ட்லையும் கூட. ஸோ நியூ கிரியேட்டர்ஸ் நிறைய பேருக்கு இது தெரியாது. அதனால அதையும் நான் வந்து இதில் ரிமைண்ட் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லாங் ஃபார்ம் கண்டென்ட்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வரைக்கும் எனேபிள் பண்ணி வைக்கல அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வரைக்கும் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கமெண்ட் செக்ஷனோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கிளிக்கபிளாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் வந்து செட் பண்ண முடியாது. அதே மாதிரி வெர்டிகல் லைவும் சேம் ரீசன், ஷார்ட்ஸ் மாதிரியே நிறைய ரீச் இருக்கிறதால அதை நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லைவ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சாட்டோ டிஸ்கிரிப்ஷனோ மாதிரி விஷயங்களில் நமக்கு வந்து இந்த கிளிக்கபிள் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. நம்ம லிங்க்ஸாக ஆட் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு போகும்போது ஜஸ்ட் வேலை தான் போகும். நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி அது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணவும் செஞ்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் கைஸ். இது ரிலேட்டட் டீடைல்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். என்னால் முடிச்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் இந்த வீடியோ அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. வைஸ் யூ ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.